முதலமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஆண்டு தொடக்கத்துல கவர்னர் உரையிட்டு ஒரு அம்சம் ஒரு மரபு சட்டசபையில் இடம் வருது. அது இப்போ வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு சொல்றாங்க. அது சம்பந்தமா தீர்மானம் எதுவும் இந்த கூட்டத்தொடர் அரசு முடிவெடுக்கும். அரசு தான் அதெல்லாம் நிறைய வரும். தம்பி, அது ஒரு அரசு எழுதி கொடுக்கக்கூடியதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அது சட்டமன்றத்துக்கு வந்திருக்கு. எல்லாரும் இருக்கல, நான் ஒன்னும் கேட்க நீங்க கேளுங்களா? பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரைய இப்படி பண்ணுவாங்களா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். துணை ஜனாதிபதி தன்கர் ஐயாவுக்கு என்ன நிலை ஏற்பட்டு அவர் என்ன குற்றம் பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. அவன் உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா அதை கேட்க முடியுமா? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை என்ன செய்ய முடியாது, அசம்பிளிக்குள்ள பேச முடியாது. எங்களுக்கே 100 கருத்து இருக்கு. நாங்க என்ன சொல்ல முடியாது? இப்ப இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. நீங்க அன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்க வாசிக்கும் போதே நீங்க பார்த்துருப்பீங்க. இவ்வளவு நெருக்கடி இதுல ஒரு அரசு செயல்படுது. எவ்வளவு ஜனநாயகத்தோடு நம்ம அவங்கள போய் நேரில் போய் சபாநாயகர் போய் கூப்பிட்டு நானும் செக்ரட்டரி வாங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஏதாவது குறை வச்சமா சொல்லுங்க. இதுல எந்த குறையும் வைக்கிறது அவ்வளவு கண்ணியமா. இதனால தமிழக சட்டமன்ற மாண்பு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் மாண்பும் காப்பாற்றப்பட்டிருக்கு. மாண்புமிகு ஆளுநர்கிட்ட அவர் உரையில சொல்றாரு, சில மாற்று கருத்து எல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா நீங்க உரையை அனுப்பும் போது அதெல்லாம் உரையெல்லாம் கன்ஃபார்ம் சார், ஆளுநர் உரையில் ஆளுநரோட உரையவே இல்ல, முதல்வரோட கருத்து தான் இருக்கு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறாரு. அதே மாதிரிதான் பாரத பிரதமர் பார்லிமெண்ட்ல எழுதி கொடுக்கறத அந்த ஜனாதிபதி வாசிக்காங்கல்ல, அது என்ன குற்றமோ அதே குற்றம் தான் இது. பாராளுமன்ற ஜனநாயகம் தான் சட்டமன்றம். 2 நாள் முழு நேர சபை நடக்குறீங்க, மத்தியானத்துக்கு மேல போகுமா? இல்ல ஒன்றே தான், மார்னிங் செஷன் மட்டும். 3 நாள் உண்டு கொஸ்டின் சார். இந்த அறிக்கையில் மக்களோட பிரச்சனைகள் எதுவுமே இடம்பெறல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரோட மக்கள் பிரச்சனை தான் அழகா இந்த கவர்மெண்ட் 4 வருஷம் தீர்த்து தந்துட்டார். இன்னும் பாத்துக்கிட்டோம், அரசு பாத்துக்கிட்டோம். நன்றி நன்றி நன்றி. ஆமா, நம்ம மரபு இத மாற்றமே கிடையாது. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இந்த மரபு ஒருபோதும் மாற்றப்படாது. முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான், நிறைவாக தேசிய கீதம். இது மரபு, இது தொடர். இதுல எந்த மாற்றமும் பண்ண முடியாது. யாருக்கும் பயந்து இந்த அரசு நடக்காது, சட்டமன்றமும் நடக்காது. நன்றி, வணக்கம்.